நீட் கெமிஸ்ட்ரி 11th போர்ஷன்ல கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற லெசன்ல அவுட்லைனா நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கேட்க போறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த நீட் கெமிஸ்ட்ரியில 11th போர்ஷன்ல கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இந்த லெசன்ல 2 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் கேட்கறதுக்கு நம்மளுடைய நீட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த நீட் கெமிஸ்ட்ரியில இந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன்ல எந்த மாதிரியான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு மாலிகுல் நம்ம கொடுத்துட்டு அந்த மாலிகுலோடைய சென்டர் ஆட்டம் பர்டிகுலர் ஆட்டம் எந்த மாதிரியான ஹைபிரிடைசேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஹைபிரிடைசேஷன் கொடுத்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு பாண்ட் ஆங்கிள் கேட்கலாம். அப்போ இதெல்லாம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கணும்னா தியரிஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். VSEPR தியரி, ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க போறோம், வேலன்ஸ் பாண்ட் தியரி. இந்த தியரிஸ் மூலியமா ஒரு மாலிகுலோட ஹைபிரிடைசேஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த ஹைபிரிடைசேஷன் வச்சுட்டு ஒவ்வொரு ஹைபிரிடைசேஷனுக்கும் எந்த மாதிரியான ஜியாமெட்ரி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாண்ட் பாராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். பிணைப்பு அளவீட்டு காரணிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான பாராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் ஒரு பாண்டுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து லூயிஸ் கான்செப்ட் இருக்கும். லூயிஸ் கோசல் அப்ரோச் இருக்கு. அவங்க ஒரு மாலிகுல்ல இருக்கிற ஒரு ஆட்டம் சென்டர் ஆட்டம் அவங்களுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா MO தியரி நம்ம சொல்லுவோம், மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. அடுத்து பெஜான்ஸ் ரூல் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஒவ்வொரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த லூயிஸ் கோசல் கான்செப்ட். லூயிஸ் கோசல் கான்செப்ட்ல ஒரு கெமிக்கல் பாண்டை பத்தி இவங்க சொல்றாங்க, ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. என்ன அப்படிங்கிறப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறப்போ இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஆட்டம் சரி அல்லது ஒரு மாலிகுல் சரி, அந்த மாலிகுல் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆட்டம், ஒரு மைய அணு, ஒரு மூலக்கூறிய மைய அணு, அப்படின்னா ஒரு சென்டர் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதான் நம்ம இணைதிறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சார் நம்ம இணைதிறன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளா நம்ம கார்பன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும். அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறப்போ அவுட்டர் மோஸ்டா என்ன வருது, NS2Np2 வரும். அப்ப அந்த NS2Np2 அப்படிங்கிறது தான் கார்பனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், வெளிக்கூட்டு எலக்ட்ரான் இணைதிறன், இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த எலக்ட்ரான் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, NS2Np2 அப்படிங்கிறப்ப 4 எலக்ட்ரான்ஸ். இதுதான் நம்ம கார்பனுடைய வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் வேலன்ஸ் இருக்கு. சரி, இங்க எதுக்கு சார் வேலன்ஸ் நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல படிச்சுக்கிறோம்ல, என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறத ஒரு ஆட்டம் மேல நம்ம டாட் வச்சு காட்டணும்னு சொன்னது யாருன்னா லூயிஸ். அப்போ கார்பனோட வேலன்சி 4 அப்படிங்கிறப்போ 4 எலக்ட்ரானை நம்ம 4 டாட்டை வச்சு காட்ட போறோம். அப்போ ஒவ்வொரு ஆட்டத்தோடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம அந்த ஆட்டத்தோடைய சரௌண்டிங்ல நம்ம டாட் வச்சு காட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அப்போ வேலன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலன்சி வச்சுதான் ஒரு பாண்ட் வந்து ஒரு ஆட்டம் எத்தனை ஆட்டத்தை கூட கம்பைன் ஆகுறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? எத்தனை ஆட்டம் கூட கம்பைன் ஆவாங்க, எந்த மாதிரியான பாண்ட் கிரியேட் பண்ண போறாங்க, எத்தனை பாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வேலன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆக்டேட் ரூல். ஆக்டேட் ரூல் அப்படிங்கிறது எண்ம விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எண்ம விதிங்கிற கான்செப்ட் மூலியமா அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா லூயிஸோடைய கான்செப்ட் தான். ஆக்ட் அப்படின்னா நம்ம 8ன்னு சொல்லுவோம். ஒரு மாலிகுல் வந்து ஸ்டேபிளா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த ஆக்டேட் ரூல் மூலமா சொல்லிடலாம், எண்ம விதி மூலியமா. எக்ஸாம்பிளா நம்ம CH4 அப்படிங்கிற ஒரு மாலிகுல் எடுத்துட்டோம். இவங்களுக்கு நம்ம மீத்தேன் அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய சென்டரா இருக்கக்கூடிய இந்த ஆட்டம் யார் அப்படின்னா கார்பன். இந்த கார்பனுடைய சரௌண்டிங்ல எத்தனை பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, 4 பாண்ட்ஸ். 1 பாண்ட்ஸ் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறப்போ 4 பாண்ட் அப்படிங்கிறப்போ 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஒரு மாலிகுல் இருக்காங்கன்னா அவங்களுடைய சென்டர் ஆட்டம் அவங்களுடைய சரௌண்டிங்ல 8 எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா இருக்கணும். 8 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கணுமாங்க சார், எல்லா மாலிகுல்ஸ் அப்படி இருக்காது. அப்ப 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாங்களா அந்த மாலிகுல் ஸ்டேபிள் மாலிகுல்ஸ். அப்போ 8 அப்படிங்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதுதான் நம்ம ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்றோம். அப்போ 8 எலக்ட்ரானோட அதிகமா இருக்காதாங்க சார், இருக்கலாம். அப்போ ஒரு மாலிகுலுடைய சென்டர் ஆட்டம் 8 எலக்ட்ரானை விட அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆக்டேட் ரூலுக்கு ஒபே ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் விட கம்மியா இருக்க மாட்டாங்களா சார், இருப்பாங்க ஒரு சில மாலிகுல்ஸ்.
நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம் யார் யார் அப்படின்ட்டு. அப்போ யார் ஒருத்தங்க சென்டர் ஆட்டம் ஒரு மாலிகுலர் சென்டர் ஆட்டம் 8 எலக்ட்ரான்ஸோட லோவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஆக்டேட் ரூல்ல ஒபே ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு சில மாலிகுல்ஸ் என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து அவருடைய சென்டர் ஆட்டம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அவங்களாம் ஆக்டேட் ரூல் வந்து ஒபே பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ இந்த யூனிட் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த லூயிஸ் கோசல் கான்செப்ட். வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சிருக்கணும், டாட் ஸ்ட்ரக்சர் நோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டாட் ஸ்ட்ரக்சர்ங்கிறது எதுவும் கிடையாது, ஒரு ஆட்டத்தினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானா நம்ம மேல டாட் வச்சு காட்ட போறோம். அதுக்கப்புறம் ஆக்டேட் ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்ட்ல தியரியா क्वेश्चन கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது பாண்ட். நம்ம மெயினா பார்க்கக்கூடியது 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்: கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட்டட் கோவலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட். நம்ம இங்க ரெண்டு பாண்ட் பத்தி எக்ஸ்பிளைனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது நம்ம சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட பாண்ட்ல இன்வால்வ் ஆக போறாங்க. அப்போ 1 bond is equal to 2 electron. 1 bond is equal to 2 electron. பாண்டிங்ல இன்வால்வ் ஆகக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ்ல ஒவ்வொரு ஆட்டமும் ஈச் எலக்ட்ரானா டொனேட் பண்றாங்க. மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா சகப்பிணைப்பு அப்படிங்கிறது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். சம அளவுல எலக்ட்ரான் பங்கிடப்பட்டு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அந்த பாண்ட் நம்ம சகப்பிணைப்புன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு குளோரின் ஆட்டமும் இன்னொரு குளோரின் ஆட்டமும் கம்பைன் ஆக போறாங்க. ஒரு குளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானையும் இன்னொரு குளோரின் ஆட்டம் அவங்க ஒரு எலக்ட்ரானையும் இந்த பாண்ட்ல இன்வால்வ் ஆகுறாங்க அந்த எலக்ட்ரான். அப்போ ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது, அந்த பாண்ட் நம்ம சகப்பிணைப்புன்னு சொல்றோம். அப்போ இந்த குளோரின் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இதுக்கு நம்ம இதான் லூயிஸ் ஸ்டாக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த லூயிஸ் புள்ளி வடிவம் எதனால நம்ம 7 டாட் வச்சுக்கிறோம் அப்படின்னா குளோரின் அப்படிங்கிறவங்க ஒரு ஆலஜன். ஆலஜன் ஃபேமிலி எல்லாருக்குமே வேலன்ஸ் எவ்வளோ 7. அவனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NH2NP5. வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு NH2NP5 சொல்லுவோம். வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்புல இருக்கிற எலக்ட்ரான் தான் நம்ம வேலன்சி சொல்றோம். அப்ப NH2NP5 7 எலக்ட்ரான்ஸ். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு காட்டியிருக்கிறோம். அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்கவா. இப்போ இந்த குளோரின் அப்படிங்கிற ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன் சார் ஸ்டேபிளா இல்ல அப்படின்னா அவங்களுடைய சரௌண்டிங்ல 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஆக்டேட் ரூல் படி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ ஒரு தனித்த நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமோ அல்லது ஒரு மாலிகுல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆட்டமோ அவங்களுடைய சரௌண்டிங்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதுதான் நம்ம ஆக்டேட் ரூல் சொல்றோம். அப்பதான் அந்த மாலிகுலோ அந்த ஆட்டமோ ஸ்டேபிளா இருக்கும், நிலையா இருக்கும். அப்போ ஒரு ஆட்டம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஏன் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த குளோரின் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இவங்க ஸ்டேபிளா இல்ல. இவங்க எப்ப ஸ்டேபிள் ஆகுவாங்க அப்படின்னா இவங்க 7 எலக்ட்ரான் வச்சுக்கிறாங்க. 1 எலக்ட்ரான் கெயின் பண்றப்ப ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. அப்போ 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணுவாங்க. அப்போ கெயின் பண்றப்போ இவங்க என்ன நடக்க போறாங்கன்னா ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மையை போய் அடைய போறாங்க. அப்போ இவங்க ஒவ்வொரு ஆட்டமும் ஏன் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா இன்னர் கேஸ் இருக்காங்க இல்லையா, பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான், அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NH2NP6 வரும். அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NH2NP6 அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 8, வேலன்சி 8. அவங்க ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அப்போ இன்னட் கேஸ் மாதிரி இல்லைன்னா மந்த வாயுக்கள் மாதிரி ஸ்டேபிள் ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆட்டமும் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகணுங்கிறதுக்காக இன்வால்வ் ஆகிறப்போ தன்னுடைய எலக்ட்ரானை லாஸ் பண்ணவோ அல்லது கெயின் பண்ணவோ செய்வாங்க. அதனாலதான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்போ அங்க உருவாக்குற பாண்ட்ல மியூச்சுவல் ஷேரிங் இருந்துச்சுன்னா கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு குளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்க, இந்த குளோரின் ஆட்டம் இந்த எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன பாண்ட் கிரியேட் ஆகுது? கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகுது, ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. இப்ப நீங்க ஓவராலா பாக்குறப்ப எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 இந்த 2 எலக்ட்ரான் இந்த குளோரின் ஆட்டம் எடுத்து நம்ம பார்க்கணும். 8 எலக்ட்ரான் இருக்கு. இந்த குளோரின் ஆட்டம் பார்க்கறப்ப இவங்களோட சரௌண்டிங்ல 2 4 6 8 இப்போ இவங்களும் ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகும். நம்மளுடைய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆனா மட்டும் தான் கோவலன்ட் பாண்ட் சார், அப்படி கிடையாது. அப்போ 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் இருக்குது, ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லாம ஒரு ஆட்டம் 2 எலக்ட்ரானையும் இன்னொரு ஆட்டம் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணா டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதுவும் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தானே, ஒருத்தங்க 2 எலக்ட்ரான் இன்னொருத்தங்க 2 எலக்ட்ரான், அப்போ அதுவும் கோவலன்ட் பாண்ட் தான். அப்போ ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகாதாங்க சார்? ஃபார்ம் ஆகும்.
கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், நைட்ரஜன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட், அதுவும் சகப்பிணைப்பு தான். எத்தனை சகப்பிணைப்பு? 3 சகப்பிணைப்பு, 3 கோலன் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோலன் பாண்ட்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ். இதுக்கு சார் ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த டாபிக்ல நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, இந்த ஒரு மாலிகுல் இருக்கு அப்படின்னா அந்த மாலிகுலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போட முடியும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம உடனிசைவு வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு மாலிகுலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்குமாங்க சார்? அப்படி கிடையாது. ஒரு சில மாலிகுல்ஸ்க்கு 1 ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். மெஜாரிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு 1 or more ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். உடனிசைவு வடிவங்கள் 1 or more ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்ப எந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாலிகுலோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிறது, எந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம புக்ல கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருப்பாங்க, சல்ஃபரிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க, நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க. அப்ப எந்த மாலிகுலுக்கு நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒரு மாலிகுலுக்கு 1 or more ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது அப்படின்னா அப்போ ஸ்ட்ரக்சர் 1, ஸ்ட்ரக்சர் 2, ஸ்ட்ரக்சர் 3 அப்படின்னு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாலிகுலுக்கு. அப்ப எதை நம்ம ஸ்டேபிள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கிறோம். ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிறது முறைச்சார் மின்சுமை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஒரு மாலிகுல் இருக்குன்னா அந்த மாலிகுல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமுக்கும் நம்ம அந்த ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். முறைசார் மின்சுமை கண்டுபிடிக்க போறோம். முறைசார் மின்சுமை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து இது பாக்குறப்போ யாருக்கெல்லாம் 0 வேல்யூ வந்துக்கிறாங்க, ஆல் ஆட்டம் 0 வந்தாங்கன்னா அவங்க ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்குவோம். அப்படிலாம் எந்த ஒரு மாலிகுல்ல மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்துக்குதோ அவங்க நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இருந்தா அந்த ஃபார்மல் சார்ஜ் என்ன வந்திருக்கணும்? நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கணும். அதுக்கப்புறம் யார் லோயஸ்ட் வேல்யூ வந்துக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டெப்ல நம்ம பார்ப்போம். அப்போ ஃபார்மல் சார்ஜுக்கான ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாலிகுல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டத்துக்கு தான் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஆட்டத்தினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். எக்ஸாம்பிள் நம்ம கார்பனுக்கு எடுத்துக்க போறோம் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஃபார்முலா பாருங்க மைனஸ் நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். அந்த கார்பன் ஆட்டம் மேல எத்தனை நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது மைனஸ் 1/2 டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். அப்ப ஒரு மாலிகுல்ல இருக்கிற ஒரு ஆட்டமுக்கு நம்ம ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம்னா ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம்னுடைய அந்த பர்டிகுலர் ஆட்டம்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய சரௌண்டிங்ல எத்தனை நான் பாண்டிங் எலக்ட்ரான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய சரௌண்டிங் எத்தனை பாண்டிங் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு கிடைச்சிக்கிற 1, 2, 3 இந்த 3 ஸ்ட்ரக்சர்ல எந்த ஃபார்மல் சார்ஜ் லோயஸ்ட் வேல்யூல 0 வராங்க, லோயஸ்ட் வேல்யூ கிடைக்கிறாங்க, அல்லது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இல்லாம நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ வந்து அதை எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன் வந்தா மட்டும் தான் நம்ம ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு இருக்கு. ஓகேவா? நம்ம பிரீஃபா பார்க்காம கான்செப்டா பார்க்குறோம். எந்தெந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது லிமிடேஷன் ஆஃப் ஆக்டேட் ரூல். நம்ம ஏற்கனவே இங்க சொன்னோம், ஆக்டேட் ரூல் சொன்னோம். ஒரு மாலிகுல் அவங்களுடைய சென்டர் ஆட்டம் சரௌண்டிங்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா அவங்க நம்ம என்ன சொல்ல போறோம்? 7 எலக்ட்ரான்ஸ் விட கம்மியா இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ லிமிடேஷன் ஆஃப் ஆக்டேட் ரூல்ல நம்ம 3 கான்செப்டா பார்ப்போம். எலக்ட்ரான் ரிச் ஆட்டம், அதாவது ஒரு மாலிகுலோட சென்டர் ஆட்டம் 7 எலக்ட்ரான்ஸோட அதிகமா இருக்கும், அவங்க இந்த ஆக்டேட் ரூலுக்கு ஒபே ஆக மாட்டாங்க. எக்ஸாம்பிளா PCl5, SF6 இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சென்டர் ஆட்டத்தினுடைய சரௌண்டிங்ல. அப்ப இவங்க வந்து ஆக்டேட் ரூல் வந்து ஒபே ஆக மாட்டாங்க. எலக்ட்ரான் ரிச் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரான் ரிச் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே N2O, NO, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரியான மாலிகுல்ஸ்ல சென்டர் ஆட்டம் நைட்ரஜன் மேல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது ஆக்டேட் ரூலுக்கு ஒபே ஆகாது. இன்னொன்னு 8 எலக்ட்ரான்ஸ் பிரச்சனை இருக்காது. 7 எலக்ட்ரான் இந்த மாதிரி 5 எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பாங்க. அப்போ இவங்களும் ஆக்டேட் ரூலுக்கு ஒபே ஆக மாட்டாங்க. அவங்கள நம்ம 6 எலக்ட்ரான் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில மாலிகுல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஓகே, எலக்ட்ரான் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அதாவது 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளா BF3 போரான் ஆட்டம் சரௌண்டிங்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 3 டைப்ஸா நம்ம சொல்லுவோம் லிமிடேஷன் ஆஃப் ஆக்டேட் ரூல் அப்படிங்கிறது. லிமிடேஷன் அப்படிங்கிறப்போ அதுல வந்து என்னது, அவங்க ஆக்டேட் ரூல் வந்து விலகி போகக்கூடிய சேர்மங்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ரிச் மாலிகுல்ஸ், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், 6 எலக்ட்ரான் ஒற்றை எலக்ட்ரானை மைய அணு ஒற்றை எலக்ட்ரானை கொண்டுள்ள
மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். செகண்டா நம்ம பார்க்கக்கூடியது அயானிக் பாண்ட். கோலன் பாண்டுக்கு அப்புறம் பார்க்கறது அயானிக் பாண்ட். இந்த அயானிக் பாண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஆட்டம் ஸ்டெபிலிட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானை லாஸ் பண்ணவோ கெயின் பண்ணவோ செய்வாங்க. அதுக்காக சோடியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம், இது நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? சோடியம் அப்படிங்கிற ஆட்டம் அவங்களோட ஸ்டெபிலிட்டிக்காக 1 எலக்ட்ரானை லாஸ் பண்றாங்க. அப்போ யார் எந்த ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லாஸ் பண்றாங்களோ அவங்க பாசிட்டிவ் சார்ஜா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. குளோரின் அப்படிங்கிற ஆட்டம் அவருடைய வேலன்சி 7, 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணா அவங்க ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. யார் ஒருத்தங்க எலக்ட்ரானை கெயின் பண்றாங்களோ அவங்க நெகட்டிவ்லி சார்ஜா ஃபார்ம் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு சோடியம் நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கிறாங்க, பாசிட்டிவ் அயனா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. எப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு குளோரின் நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்காங்க, நெகட்டிவ் அயனா கன்வெர்ட் ஆயிட்டாங்க, எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு. அப்ப அந்த பாசிட்டிவ் அயானுக்கும் இந்த நெகட்டிவ் அயானுக்கு இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த மாதிரியான பாண்ட் தான் நம்ம அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அயனி பிணைப்பு, அயனி பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் தான் NaCl சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா பெஜான்ஸ் ரூல். பெஜான்ஸ் ரூல் நம்ம எங்க பார்க்கறோம்னா கோலன் பாண்ட்ல தான் நம்ம பார்ப்போம். கோலன் பாண்ட்ல ஒரு கான்செப்ட் தான் யாரு, பெஜான்ஸ் ரூல். அப்போ ஒரு மாலிகுல்ல கோலன் கேரக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்றதா அந்த பெஜான்ஸ் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பெஜான்ஸ் ரூல்ல என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு கேட்டையான் ஒரு ஆனியான் இருக்கு, 2 ஆட்டம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்டத்தோட சைஸ் சார்ஜ் இது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சைஸ் எந்த மாதிரி இருக்கணும், சார்ஜ் எந்த மாதிரி இருக்கணும். ஸ்மாலர் சைஸா இருக்கணும். பாசிட்டிவ் அயன் வந்து ஸ்மாலர் சைஸாகவும், நெகட்டிவ் அயன் வந்து நெகட்டிவ் அயனை கூட கம்பேர் பண்றப்போ பாசிட்டிவ் அயன் வந்து ஸ்மாலர் சைஸா இருக்கணும். சார்ஜ் வந்து ஹையர் சார்ஜா இருக்கணும். அதிக மின்சுமை கொண்டவைகளா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கோலன் கேரக்டர் வந்து அதிகமா இருக்கும், சகப்பிணைப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய சகப்பிணைப்பு தன்மையை பற்றி சொல்லக்கூடியதுதான் பெஜான்ஸ் ரூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஓவராலா இந்த டாபிக் நம்ம பாக்குறப்போ 2 கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பாண்டிங்ல கோலன் பாண்ட், அயானிக் பாண்ட். இந்த கோலன் பாண்ட் ரொம்ப முக்கியம். கோலன் பாண்ட்ல ஃபார்மல் சார்ஜ் ரொம்ப முக்கியம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறதுக்குள்ள ஒரு சப் டாபிக்கா நம்ம பார்க்கறோம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், ஒரு மாதிரி கூட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு ஆட்டத்தோடைய லூயிஸ் ஸ்டார்க் ஸ்ட்ரக்சரை கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படிங்கிற வேல்யூ கேட்கலாம். ஃபார்மல் சார்ஜுக்கான ஃபார்முலா என்னங்கிறது கொஸ்டினா கேட்கலாம். பெஜான்ஸ் ரூல் கான்செப்ட் வந்து தியரியா கொஸ்டினா கேட்கலாம் நமக்கு. அதுக்கு அயனிக் பாண்ட் அப்படிங்கறது என்ன, அயனிக் பாண்ட் என்ன அப்படிங்கறது தியரியா கொஸ்டினா கேட்கலாம். லிமிடேஷன் ஆஃப் ஆக்டேட் ரூல்ஸ். ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு இது எலக்ட்ரான் ரிச்சா, எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா, 6 எலக்ட்ரான் மாலிகுல்ஸா அப்படிங்கறத கேட்கலாம். அதுக்கப்புறமா லூயிஸ் கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைபிரிடைசேஷன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஹைபிரிடைசேஷன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. TNPSC, டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.